இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் கிச்சடி. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் 1 கப், பெருங்காயம் 1 சிட்டிகை, சாட் மசாலா அரை டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 கப், பச்சை மிளகாய் 4, ஆப்ப சோடா 1 சிட்டிகை, கொத்தமல்லி தழை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்வீட் கார்ன் கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கோம். இந்த கடாயில் எந்த கப்பால் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோமோ அதே கப்பால் 2 வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக இதில் காரத்துக்கு பச்சை மிளகாயை நம்ம நல்லா இது மாதிரி இடித்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுத்ததாக இதில் 1 சிட்டிகை ஆப்ப சோடா. இது ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து அரிசி மாவுங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த சேர்க்கும் போது நல்லா நமக்கு சாஃப்டன் பண்ணி தரும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் கிச்சடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி 1-2 நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் நம்ம வந்து சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சிம் ஃபயரில் நமக்கு வேகணும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஸ்வீட் கார்னோட இது நல்லா இப்படி சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது சூடாக இருக்கும் போதே நம்மளோட கிச்சடி மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட போகிறோம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க சாட் மசாலா நல்லா இந்த சூட்லேயே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டுடுங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா நல்லா அது வந்து நமக்கு ஃப்ளேவர் கொடுத்துடும்.